சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர்களே, பல அன்றாடம் தேவைப்படுகிற பின்விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லாத சித்தர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற மூலிகை தயாரிப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் டாக்டர் பிளஸ் ஆற்றுகிற பங்கு பாராட்டுக்குரியது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வது பலர் சொல்லுகிற ஒரு சொல். என்ன சொல்வார்? ஒன்றும் வெட்டி கிழிச்சிருக்க மாட்டான், டயர்டாக இருக்குதுங்க. என்னடா டயர்டு? பொழுதுக்கும் டயர்டு, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது. இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கே சிரிப்பு தான் வரும். இது வரைக்கும் இந்த 76 வருஷத்தில் நான் டயர்டாக இருக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. ரெஸ்ட் என்பது என்னன்னா பணி மாற்றம். ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு போனால் அந்த வேலை செய்து கொண்டிருந்த பகுதிக்கு ஓய்வு, அவ்வளவுதான். அது எப்படி அப்படி சொல்றீங்க? களைப்பே வராதா உங்களுக்கு? வராது, வந்ததே கிடையாது. இதுவரையில வரல, இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். களைப்பு வராமல், தளர்ச்சி வராமல், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டா போதுமா? அதுக்கு உண்டான பிரயத்தனத்தை பண்ணணும். இல்லை, அதுக்கு என்னென்ன பண்ணணும்? பொதுவாக உடல் நன்றாக பலமாக இருக்க வேண்டுமானால், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானால், அதற்கு மிகச்சிறந்த ஒரு மூலிகை அஸ்வகந்தி. அஸ்வம்னா குதிரை, கந்தினா யானை. குதிரையினுடைய வேகமும் யானையினுடைய பலமும் தருகிற ஒரு மூலிகைன்னு அதை சொன்னார்கள், அஸ்வகந்தி. நம்ம நாட்டில் விளைகிறதுக்கு நாட்டு அமுக்கரா கிழங்குன்னு பேர். கத்திரி செடி மாதிரி இருக்கும், பூமிக்கடியில் கிழங்கு இருக்கும். இந்த சேமை அமுக்கரா விட இது பெரிதாக இருக்கும். இதில் அதில் இருக்கிற மூலப்பொருளுடைய கூட்டு அதிகமாக இருக்கிறது என்று இப்பொழுதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகையினாலே நாட்டு அமுக்கராவுக்கு அதிக டிமாண்ட் வந்து விட்டது, விலை உயர்ந்து விட்டது. அமுக்கராவில் இருக்கிற பலன் என்ன? அமுக்கராவினால கிடைக்கிற நன்மை என்ன? அமுக்கரா கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படுகிற 2 தயாரிப்புகள். ஒன்று அமுக்கரா சூரணம், இன்னொன்று அஸ்வகந்தி லேகியம். இனிப்பாக சாப்பிட வேண்டும், உடனடியாக பலன் பண்ணனா அஸ்வகந்தி லேகியம். சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்பட்டது அமுக்கரா சூரணம். இதை எப்படி தயாரிப்பது? முக்கியமாக அமுக்கரா கிழங்கை சுத்தி செய்வது அவசியம். பாலில் அவித்து எடுத்தால் அமுக்கரா சுத்தி ஆயிடும். 2 வகையில செய்வார்கள். சிலர் என்ன பண்ணுவார்கள்? அமுக்கராவை அரைத்து சூரணமாக்கி அதை பாலோடு சேர்த்து பிசைந்து பிட்டவியலாக வேடு கட்டி வேக வைத்து இது வெந்த பின்னால் எடுத்து உலர்த்தி திரும்ப பவுடர் ஆக்கி எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு சுத்தி செய்பவர்களும் உண்டு. நாம நம்முடைய அன்பு ஃபார்மால் எப்படி சுத்தி செய்கிறோம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். எவ்வளவு கிழங்கு எடுக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு 1:1 ப்ரொபோர்ஷனில் பாலும் தண்ணீரும் சேர்த்து, நல்ல பால், அது கூட குடி தண்ணீர் 1:1, 50% பால் 50% தண்ணி. அமுக்கரா கிழங்கு மூழ்கிற அளவுக்கு வைத்து வேக விட்டு கிளறி அந்த மொத்த கிழங்கும் வேகுகிற அளவுக்கு வேக வைத்து எடுத்து விட்டால் நல்ல சுத்தி செய்த அமுக்கரா கிழங்கு கிடைத்துவிடும். இதைத்தான் பயன்படுத்த வேண்டும். அது அஸ்வகந்தி லேகியம் பண்ணாலும் சரி, அல்லது அமுக்கரா சூரணம் பண்ணாலும் சரி. இதை எப்படி செய்வது? அமுக்கரா சூரணத்தை எப்படி தயாரிப்பது? நான் சொன்ன பாருங்க, அது போல பாலிலே வேக வைத்து உலர்த்தி எடுத்துக்கொண்ட அமுக்கரா கிழங்கு, அது நாட்டு அமுக்கராவாக இருக்கட்டும் அல்லது சீமை அமுக்கராவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு அமுக்கரா இஸ் தி பெஸ்ட். அதனோடு சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிபலா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் சொல்கிறேன் இல்லையா, அதுபோல் திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் சேர்ந்தால் அதுக்கு திரிகடுகம் என்று பெயர். அதனோட கிராம்பு, ஏலம், சிறுநாகப்பூ, நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே காஸ்ட்லி. ஏலம் அன்னைக்கு பாருங்க 3400 ரூபா கிலோ.
கிராம்பு பாருங்க 2000 ரூபாய் கிலோ. எல்லாம் விலை அதிகமான பொருட்கள் தான், வேற வழி இல்லை. அமுக்கரா கிழங்கு விலை ஏறிவிட்டு எல்லா விலை. சில கேட்கிறார்கள், ஐயா சில மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பலன் தருகிறது என்று மக்கள் பயன்படுத்தி விலை ஏற்றிட்டீங்களான்னு. இல்லை, விலை ஏற்ற வேண்டிய நிர்பந்தம். மூலப்பொருட்கள் விலை தாறுமாறாக ஏறிவிட்டது. ஒன்றும் இல்லையா, கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் 2200க்கு வாங்கி கொண்டிருந்தோம். இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் 4500, டபுள் ஆகிடுச்சுங்களா. அது மாதிரி எல்லா பொருள்களுமே மூலப்பொருள்கள், ஆட்கள் கூலியிலேருந்து எல்லாம் டபுள் டபுள் டபுள். ஆனால் மருந்து விலையை அப்படி ஏற்ற முடியாது, மக்களால் வாங்க முடியாது. அதை மனதிலே வைத்து தான் ஒரு மினிமம் ப்ரைஸ் ரைஸு ஒரு 10% ரைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு பேட்சிலும் ப்ரைஸை ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டது. ஆனால் தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தரமான மூலப்பொருள் இல்லை என்றால் என்னை கேளுங்கள், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். எதையாவது ஒன்றை பயன்படுத்தி பார்த்து அதில் பலன் இல்லை என்றால் என்னை கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். நான் சொல்லியிருக்கேன், பலன் சிலருக்கு ஒரு வாரத்தில் தெரியலாம், ஒருவருக்கு ஒரு நாளிலே தெரியலாம், ஒருவருக்கு 3 மாதத்தில் தெரியலாம். பலன் இல்லை என்று ஒருவரும் இருக்க முடியாது. முழு நன்மை கிடைப்பதற்கு சில மாதங்கள் ஆகலாம், சிலருக்கு சில வாரங்கள் ஆகலாம். உடலில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினுடைய அளவை, நோயினுடைய அளவை பொறுத்து அது வேறுபடும். ஆனால் நோ எஃபெக்ட் நோபடி கேன் சே. சித்தர்கள் ஏதோ வணிகத்துக்காக எதையும் உருவாக்கவில்லை. ஆன்ம நேயத்தோடு மனித நலத்தோடு உலகெங்கும் வாழ்கிற மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே சித்தர்கள் மருந்துகளை தந்திருக்கிறார்கள். அதனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக ஒன்று அமுக்கரா சூரணம், அமுக்கரா கிழங்கு. இரண்டாவது சுக்கு, மிளகு, திப்பிலி. நான்காவது ஏலம், கிராம்பு, சிறுநாகப்பூ. மொத்தம் 7 பொருள்கள். இதை நன்றாக அரவை கருவியில் இட்டு அரைத்து எடுத்து அந்த சூரணத்தோடு சம எடை சர்க்கரை சேர்ந்து செய்தால் அது அமுக்கரா சூரணம். இந்த முறைப்படி தயாரித்திருந்தால் அமுக்கரா சூரணம் தோற்கவே தோற்காது. சுக்கை சுத்தி செய்து, மிளகை சுத்தி செய்து, திப்பிலியை சுத்தி செய்து, அதை முறையாக திரிகடுகத்தை உருவாக்கியிருந்தால் அது தோற்கவே தோற்காது. அதை யார் செய்வார்கள்? சித்தர் மருத்துவத்திலும் சித்தர் இலக்கியத்திலும் சித்தர்களுடைய புகழிலும் அக்கறை உள்ளவர்கள் செய்வார்கள். அப்படி உரிமம் பெறப்பட்ட நிறுவனத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, ட்ரக் மேனுஃபேக்சரிங் அத்தாரிட்டியினால லைசன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் பார்த்து வாங்கணும். சும்மா கப்பில் போட்டு அதில் சும்மா ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு சீல் பண்ணி எந்த இதுவும் இருக்காது. எஃப்எஸ்எஸ்ஐன்னு எல்லாரும் அடிச்சு கொள்ளுகிறான். அப்படி அல்ல. தரமான சித்த மருத்துவ உரிமம் தருகிற அதிகாரத்தினாலே உரிமம் தரப்பட்ட தயாரிப்பா அன்பு ஃபார்மாவில் வந்து உருவாக்கப்படுகிறது. அப்படித்தான் சர்டிஃபைட் அண்ட் லைசன்ஸ்ட். எந்த பிழையும் அதில் வர முடியாது. இப்படி அமுக்கரா சூரணத்தை செய்து பயன்படுத்தலாம். இதையே கூட நெய்யும் தேனும் சேர்த்து சர்க்கரையில பாகு கிண்டி போட்டு காய்ச்சி எடுத்து விட்டால் அது அகல் லேகியமாகி விடுகிறது, அமுக்கரா லேகியம். அமுக்கரா லேகியத்தை ஒரு 3 இருந்து 4 கிராம் அளவிற்கு 6 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். காலை மாலை 2 வேளை எடுத்துக்கொண்டு வந்தால் யானை பலமும் குதிரை வேகமும் உடல்லே வரும். எது சூரணமாக எடுத்தாலும் எடுக்கலாம், கொஞ்சம் நாள் பட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். லேகியமாக எடுத்தால் உடனே கிடைக்கும். சூரணமாக எடுத்தால் அதுக்கு அமுக்கரா சூரணம், லேகியமாக எடுத்தால் அது அகல் அஸ்வகந்தி லேகியம். இது பயன்படுத்தலாம். ஒரு தளர்ச்சி இல்லாமல் காப்பாற்றி தரும். அடுத்து சிலருக்கு எலும்புல வலிக்கிறது, நரம்பெல்லாம் வலிக்கிறது, தசையெல்லாம் வலிக்கிறது, சோர்ந்து போகிறது, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடிய மாட்டேங்கிறது, சிறுநீர் சரியாக கழிய மாட்டேன் என்கிறது, உடலெல்லாம் வலிக்கிறது. அப்படி சொல்பவர்களுக்கு மிகச்சிறந்த தயாரிப்பு எதுன்னா தேற்றான்கொட்டை லேகியம் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேரே தேற்றான்கொட்டை, உடம்பை தேற்றுகிற கொட்டை. அதனால அதுக்கு பேரே தேற்றான்கொட்டை. இந்த தேற்றான்கொட்டைக்கு ஆங்கில பெயரை பார்த்தீங்கன்னாக்கா கிளீனிங் நட் என்று போட்டிருப்பார்கள். என்னன்னா அந்த காலத்தில் ஏரி குளங்கள்ல இருந்து தண்ணீர் கொண்டு வருவார்கள். இந்த தண்ணீர் கொஞ்சம் கலங்கி இருக்கும்.
அதிலே வறுத்து எடுத்து அரைத்த தேற்றான் கொட்டையினுடைய சூரணத்தை இப்படி மேலே போட்டு விடுவார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தண்ணியில் இருக்கிற மொத்த கசடும் அடியில் போய் படிஞ்சிடும். தண்ணீர் கிறிஸ்டல் கிளியராக தண்ணீர் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு ஆங்கிலத்திலையும் கிளீனிங் நட் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய உடலில் அதில் என்ன பலன் இருக்கிற சித்தர்கள் கண்டார்கள். சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் அதிலே இருக்கிறது. உடலில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் அதிலே இருக்கிறது என்று சித்தர்கள் கண்டார்கள். உடலை தேற்றும், உடலிலே இருக்கிற அழுக்குகளை எல்லாம் கிரியேட்டினின், யூரியா போன்ற அழுக்குகளை எல்லாம் அகற்றும். யூரிக் ஆசிட் அதிகமாவதனாலே ஏற்படுகிற கவுட் வலியை போக்குவதற்கு உதவும். மன அழுத்தத்தை நீக்குவதற்கு உதவும். உடல் பலத்தை அளிக்கும். இளைத்த உடலை பருக்க உதவும். அதை விட முக்கியம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுகிற யூடிஐ அதை முழுமையாக குணமாக்கும். நான் முன்ன ஒரு முறை சொன்னேன், என்னுடைய ஒரு ஊடகத்தில் ஒரு நிகழ்ச்சியினை பார்த்துவிட்டு ஒரு அம்மா இந்த தேற்றான்கொட்டை லேகியத்தை வாங்கி பயன்படுத்தி 30 ஆண்டுகளாக அவதி விட்டு கொண்டிருந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் இருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றேன் என்று அவர்கள் ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எதிலே இருக்கிறது? தேற்றான்கொட்டையிலே இருக்கிறது. அப்போ அந்த தேற்றான்கொட்டை லேகியம் அதை எப்படி செய்யலாம்? அதுவும் நல்ல சுறுசுறுப்பையும் பலத்தையும் தரக்கூடியது. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் அதை கையாடுவதனால் சர்க்கரை அளவு கூடாது. பிரம்மி வெள்ளை வெப்பு பசி பேரா கடுப்போ இழறிக்கிரிச்சரமும் என்றாய் வரும் அந்த தேற்றாங்கொட்டை ககுதோ திருட்டி மருந்தாகும் கூற்றாங்கண் மாதே அறி என்று சொல்லுகிறார். வேற என்ன சொல்றார்? பிரம்மின்னா சர்க்கரை நோயின்னு அர்த்தம். அந்த சர்க்கரை நோயின வெள்ளைப்படுதல், பிரம்மி வெள்ளை. வெப்பு பசி, அதிபசி, வைத்து எரியுது, பசிக்குது. பிரம்மி வெள்ளை, வெப்பு பசி, பேரா கடுப்போடு எரி கிரிச்சரம். அதான் சொன்னேன். கிரிச்சரம் என்றால் யூரினரி இன்ஃபெக்ஷன். எரி கிரிச்சரம், யூரின் போகிற போது எரிகிறது, யூரின் போகிற போது அரிக்கிறது, யூரின் போகிற போது அந்த அசௌகரியத்தை என்னால் வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியவில்லை, கடுக்கிறது. பேரா கடுப்போடு எரிகிரிச்சரமும் இன்றாய் வரும் அந்த தேற்றான் கொட்டைக்கு இதெல்லாம் இல்லாது போய்விடும். அந்த தேற்றான் கொட்டைக்கு அகுது திருட்டி மருந்தாகும் கூற்றாம் கண்மாதே அறி. கூற்றாகிற கண்ணுக்கு சொந்தக்காரியாக இருக்கிறவர்களே உன்னிடத்திலே சொல்லுகிறேன், இத்தகைய நற்பலன்களை நீரிழிவு நோயாளிகளுக்கும் உடலை தேற்றுகிற, நீரிழிவினாலே இழைத்திருக்கிற உடலையும் தேற்றுகிற, குழந்தைகள் சரியாக உணவு உண்ணாமையினாலே இழைத்திருக்கிற உடலையும் தேற்றுகிற, என் நோய்வாய்ப்பட்டு நெடுங்காலம் நோயினாலே உடல் இழைத்திருக்கிற, இப்படி பல வகையை சார்ந்த இழைத்திருக்கிற உடலையும் தேற்றுவதோடு உடலில் ஒரு சுறுசுறுப்பை தருகிற ஆற்றல், ஒரு வேகத்தை தருகிற ஆற்றல் இந்த தேற்றான்கொட்டைக்கு உண்டு. இந்த தேற்றான்கொட்டையை லேகியமாக செய்து பயன்படுத்தலாம், சூரணமாக செய்து பயன்படுத்தலாம். எப்படி செய்வதற்கும் தேற்றான்கொட்டையை முதல்ல நன்றாக வறுத்து, அது உருண்டை நிறமாக வருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வறுத்து எடுத்த தேற்றான்கொட்டை தான் அரைப்பதற்கு வசதியாக இருக்கும், ஏதுவாக இருக்கும். அப்படி தேற்றான்கொட்டையை வறுத்து எடுத்து சுத்தி செய்த தேற்றான்கொட்டை, அதனோடு சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகம், கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், திரிபலா, அதனோடு சீரகம், சிற்றரத்தை, சீரகம், சிற்றரத்தை இவைகளை சேர்த்து அரைத்த சூரணத்தில் அதை சர்க்கரை பாகு, தேன், நெய்யோடு சேர்த்து லேகியமாக செய்யலாம். தேற்றான்கொட்டை லேகியம் மிக ருசியாக இருக்கும். சர்க்கரை அளவு குருதியிலே கூடாது. ஏனென்றால் சர்க்கரை நோயினையும் கட்டுப்படுத்துகிற பிரம்மி வெள்ளை, வெப்பு பசி கட்டுப்படுத்துகிற தன்மை தேற்றான்கொட்டைக்கு இருக்கிறது. ஒருவேளை அதிகமாக சர்க்கரையினுடைய அளவு இருக்குமானால் உடன் நம்முடைய இனிபன் இருக்கிறது, இனிபனை எடுத்துக்கொண்டு இந்த தேற்றான்கொட்டை லேகியத்தை சாப்பிடலாம். அப்போ உடலிலே இழைத்தல், உடலிலே வேகம் குறைந்திருத்தல், சுறுசுறுப்பு இல்லாமல் இருத்தல், தளர்ச்சியாக இருத்தல், இவைகளெல்லாம் அகற்றிக்கொள்ள இது உதவும்.
இல்லையா, என்னால் லேகியமாகவும் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை, அமுக்கரா லேகியமாகவும் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, வேற ஏதாவது வடிவம் இருந்தால் சொல்லியா. பல நேரங்களில் களைப்புக்கும் தளர்ச்சிக்கும் காரணம் விட்டமின் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, விட்டமின் இ டெஃபிஷியன்சி, இது பெரும்பாலும் இருக்கிறது. நம்ம நாட்டில் விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. ஏன்னா சூரிய ஒளி இலவசமாக ஏராளமாக கிடைக்கிறது, நாம தான் அதை தவிர்க்கிறோம். என்னுடைய மருத்துவமனைக்கு வருபவர்கள் மூட்டு வலியோடு வருபவர்கள், தசை இணைப்பு வலியோடு வருபவர்கள், அவர்களெல்லாம் பரிசோதனை செய்து பார்த்தா என்ன முடிவில் வரும், இந்த D3 கம்மியாக இருக்கும், B12 கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு உணவு மருந்தாக சித்த மருத்துவத்தில் கொடுக்கிற லைசன்ஸை பயன்படுத்தி அமுக்கரா விட் என்று ஒன்றை உருவாக்கிறேன். ஐ கிவ் யூ சான்சஸ். நீங்கள் வேணும்னா அமுக்கரா சூரணமோ அகல் லேயமோ சாப்பிடலாம், செய்து சாப்பிடலாம். அல்லது வேணும்னா தேற்றான்கொட்டை லேகியத்தை சாப்பிட்டு உடலை தேற்றிக் கொள்ளலாம், களைப்பை அகற்றி சுறுசுறுப்பை கூட்டிக் கொள்ளலாம். இல்லை என்றால் கேப்சூலாக வேண்டுமானால் அமுக்கரா சூரணம், திரிபலா சூரணம், ஜிங்க் நாகபற்பம், விட்டமின் B12, விட்டமின் D3, விட்டமின் இ என்ற 6 ஒன்றாக சேர்த்து கிடைக்கிற ஒரு தயாரிப்பு அமுக்கரா விட் என்ற பெயரிலே கிடைக்கிறது. அது மிக சீப், 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கிறது. இந்த அமுக்கரா விட்டை காலையில் ஒன்று இரவு ஒன்று ஒரு 3 மாதம் சாப்பிட்டு விட்டு போய் உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், B12 எவ்வளோ இருக்கிறது, விட்டமின் D3 எவ்வளோ இருக்கிறது என்று பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். ஏன்னா அவ்வளவு பலன் தருகிற ஒரு தயாரிப்பாக அமுக்கரா விட்டு இருக்கிறது, அதை பயன்படுத்தலாம். இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க ஐயா. ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக எனர்ஜி ஃபுட்ஸ் என்கிற நிறுவனத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட், FSSAயினால அப்ரூவ் பண்ணப்பட்டது, எனர்ஜி பிளஸ். பேரே என்ன, எனர்ஜி பிளஸ். எனர்ஜி வேண்டும், சுறுசுறுப்பு வேண்டும், எதை செய்தாலும் ஒரு வேகமாக துணிச்சலாக செய்கிற மனநிலை வேண்டும்னா எனர்ஜி பிளஸ் தான். எனர்ஜி பிளஸ் ஆண்மையை மேலோங்க செய்யும், எனர்ஜி பிளஸ் உடல் பலத்தை கூட்டும், நரம்புக்கு வலுவூட்டும், எலும்புக்கு வலுவூட்டும், தசைகளுக்கு பலம் கூட்டும், இத்தனையும் அடங்கி இருப்பது எனர்ஜி பிளஸ். அப்போது 4 தயாரிப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பையிங் திறனுக்கு ஏற்றாற்போல் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லாவற்றிலும் உடம்புக்கு சுறுசுறுப்பு ஊட்டுகிற, வலு ஊட்டுகிற, பலம் சேர்க்கிற, வல்லமை தருகிற, என்ன அதை விட அமுக்கரா இருக்கிறது, அமுக்கரா விட்டிலும் இருக்கிறது, அமுக்கரா சூரணத்திலும் இருக்கிறது, அமுக்கரா லேகியத்திலும் இருக்கிறது. கொஞ்சம் துவர்ப்பாம் கொடிய கஞ்சோலை அறிவிஞ்சி கரப்பான், வெப்பு தப்பு விஞ்சி முசி உரு தோஷமும் போ, மோக அனல் உண்டாம் அசுகந்திக்கு என்று அறி. மோக அனல், காம உணர்வை தூண்டுகிற, லிபிடோவை தருகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா, அசுகந்திக்கு இருக்கிறது. இந்த அசுகந்தி எதில் இருக்கிறது, எனர்ஜி பிளஸிலும் இருக்கிறது, அமுக்கரா விட்டிலும் இருக்கிறது, அமுக்கரா லேகியத்திலும் இருக்கிறது, அமுக்கரா சூரணத்திலும் இருக்கிறது. எதை வேண்டுமானால் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம், எதை வேண்டுமானால் நீங்கள் தயாரித்து பயன்படுத்தலாம். இந்த அனைத்து தயாரிப்புகளும் ஒரு சுறுசுறுப்பை, பலத்தை உடலில் கூட்டுகிற தன்மை உடையது. இது எல்லாம் இருந்தும் கூட எனக்கு எனர்ஜி கூடலையான்னா கொஞ்சம் ரத்த பரிசோதனை பார்த்தா தெரியும், அவர்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். ஹீமோகுளோபின் நிறைய இருந்தால்தான் ஆக்சிஜன் கடத்துதலும் கரிமலவாயு அகற்றுதலும் நடக்கும். அக சுவாசத்திலே உள்ளே வந்து சேருகிற பிராணவாயுவை, உயிர் வழியை செல்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஹீமோகுளோபின் வேணும். ஹீமோகுளோபின்ல தான் செல்களிலிருந்து வெளியாக்குற கரியமில வாயுவை கொண்டு வந்து நுரையீரலில் கொட்டி வெளியேற்றுவதற்கு இந்த ஹீமோகுளோபின் வேணும். இந்த ஹீமோகுளோபின் தான் அந்த ஷண்ட், ஆக்சிஜனை கொண்டு போய் செல்லு கொடுக்கறது, கார்பன் டை ஆக்சைடை செல்லிருந்து எடுத்து வந்து வெளியே தள்ளுவது. இப்போ ஹீமோகுளோபின் அளவு சரியாக இல்லை என்றாலும் இந்த தளர்ச்சியும் சுறுசுறுப்பின்மையும் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்வது, மருத்துவரை கலந்து ஆலோசியுங்கள்.
அல்லது கொஞ்ச காலம் இவைகளை வாங்கி பயன்படுத்தி விட்டு அதிலே பலன் கிடைத்து விட்டால் விட்டு விடுங்கள். பலன் கிடைக்கவில்லை என்றாலாவது மருத்துவரை வந்து பாருங்கள். எப்பவுமே அப்படி கன்னுன்னு இருக்கணும். சுறுசுறுப்பு என்பது எந்த நேரத்திலும் அப்படியே தயாராக நாம் இருக்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் நான் ரெடின்னு சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கணும்னா அதற்கு வேண்டிய உணவுப் பொருட்களை, மூலிகை பொருட்களை மருந்தாகவோ மூலிகைகளாகவோ கையாள வேண்டியது கட்டாயம். என்ன இந்த உடம்பு என்ன சோற்றால் அடித்த மாமிச பிண்டம், அன்னமய கோஷம். உடம்பு என்ன என்ன சாப்பிட்றோமோ அதுதான் இந்த உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சத்து ஏற்றுவதற்கென்று சித்தர்கள் பல மூலிகைகளை கண்டு இருக்கிறார். அந்தந்த அவயத்தை, நுரையீரலை, கல்லீரலை, இருதயத்தை, ஆண் பெண் உறுப்புகளை, ஜெனிட்டல் ஆர்கன்ஸை, பிரெயினை, கண்ணை, ஒவ்வொரு உறுப்பையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கு மூலிகைகளை சித்தர்கள் தந்திருக்கிறார். அவைகளை கையாண்டு நல்ல வளத்தோடும் பலத்தோடும் சுறுசுறுப்போடும் சோம்பல் இல்லாமலும் நல்ல ஆண்மை பலத்தோடும் வாழ்வதற்கு உதவுகிற மூலிகைகளையும் தயாரிப்புகளையும் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தமிழ் கூறும் நல்வுலகம் தாராளமாக இவைகளை கையாண்டு தளர்ச்சி அகன்று ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.